வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இந்த பதிவு பார்த்திங்கன்னா அனுபவத்தை பற்றி. அதாவது அனுபவம்ன்றது முதுமையில் தான் வரும்னுட்டு சொல்வதற்காக அல்ல. ஏன்னா கடந்து வந்தவர்கள் பேர்ட்ஸ் வியூன்னுவாங்க. அதாவது பறவைகள் பார்வைன்னு, அதாவது மேலிருந்து பார்க்கப்படுகின்ற ஒரு பார்வை அப்படின்னுட்டு. இந்த பார்வையால் கடந்து வந்தவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையை இலகுவாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் சில பேருக்கு சில இளைஞர்கள், சில யுவதிகளுக்கெல்லாம் பண்ணுற அந்த தகுதி இருக்கும். அது எப்படின்னா, அந்த தாய் தந்தையரை பார்த்து அதாவது பொதுவாக ஒரு விடயம் சொல்லுவாங்க, கண் பார்ப்பதை கை செய்ய வேண்டும், அப்படி கற்றுக்கிட்டவங்க இருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நாடு எந்த நாடுன்னு சொல்ல வேண்டாம், முதியவர்கள் அதிகமாக இருந்தாங்களாம். அதிகமாக இருக்காங்கன்னு மன்னர் என்ன சொன்னாலும், எல்லா முதியவர்களை நாடு கடத்துங்கன்னு. சரி அப்படி. ஆனால் ஒரு பேரனுக்கு மாத்திரம் அவரை நாடு கடத்துறது பிடிக்கலை. தாத்தாவை எடுத்து போய் ஒரு குகையில் மறைச்சி வச்சு அவருக்கு தினமும் உணவு கொடுத்துட்டு இருந்தார். அப்போது மன்னனுக்கு ஏதோ ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருந்தது. தண்டோரா போட்டு நாட்டு மக்களுக்கு சொன்னார், இந்த பிரச்சனையை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ பொற்காசுகள் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சரி, இவன் என்ன பண்ணுவான், அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இந்த பேரை ஏன் இன்றைக்கி தாமதமாக உணவு எடுத்துகிட்டு வர வந்த அப்படின்ட்டு அவங்க தாத்தா கேட்பார். அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி மன்னர் ஒரு பிரகடனம் பண்ணியிருக்காரு, ஒரு பிரச்சனையை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பொற்காசுகள். அப்படியா, இந்த பிரச்சனை இப்படி தீரும்னுட்டு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பேரனை அனுப்பி வைப்பார். அப்போது பேரன் என்ன பண்ணுவான், நான் சொல்கிறேன்னுட்டு. ஏன்னா அங்கே இளைஞர்கள், யுவதிகள் எல்லாருமே இருந்தாங்க. யாருக்கும் பதில் தெரியல. இவன் சட்டுன்னு அந்த பதிலை சொல்லுவான். அண்ணவுடனே மன்னன் யோசிப்பார். அதாவது அந்த அனுபவம் கிடைச்ச பதில் ஒரு அனுபவமான ஒரு ஆள்கிட்ட வந்த பதில் தான் இது அப்படின்றதால இந்த இளைஞனை கேட்பார், இந்த பதில் உனக்கு தோன்றியதான்னு கேட்பார். ஒரு 2-3 தடவை மிரட்டினோடனே இவன் ஏன் பயப்படுவான்னா, தன் தாத்தாவை அரசாங்க சட்டத்துக்கு விரோதமாக மறைச்சி வச்சிருக்கிறதால இவன் பயப்படுவான். அப்புறமா கடைசியாக அவன் ஒப்புக்கொள்வான், ஆமாம் இது எங்கள் தாத்தா சொன்ன பதில். அதாவது நான் அவரை மறைச்சி வச்சிருக்கிறேன், சட்டத்துக்கு விரோதமானது தான். எனக்கு அவரை நாடு கடத்துறதோ அவரை கொல்றதோ எனக்கு பிடிக்கலை, நான் அதனால் அவரை அங்கே வச்சுருந்தேன். அப்போ தான் உணர்வான் அந்த மன்னன் இவ்வளோ பெரிய தவறு. அதாவது சில செயல்கள் இலகுவாக நடக்க வேண்டியது. அதாவது ஒரு மூக்கத்தோடு அப்படின்னா இப்படி தொடர்றதை விட்டுட்டு இப்படி கையை எடுத்துகிட்டு இப்படி தொடர்றது எப்படி இருக்குது, அனுபவம்ன்றது இப்படி தொடர்றது. அந்த அனுபவம் வாய்ந்த மக்களை கூட வச்சுக்கிட்டு வேலைகளை இலகுவாக செஞ்சுக்கிட்டு நாம் போகணும் அப்படின்றது தான் இந்த பதிவு.